என்ன பண்ற? லிசன் பண்ற மாதிரி இருந்தா அவர் நம்மள எடுப்பாருன்னு பார்த்தேன். நீ எது கேமரா வேணா பார்த்துட்டு இருக்க பாரு. ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன விளையாட பார்க்க போறோம் அப்படின்னா, நிரு வந்து இன்னைக்கு செகண்ட் டே வந்து காலேஜ் போக போறாங்க. ஸோ அதோட விளையாட தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்துக்கணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டைம் கிடைக்கும் போது தான் நீங்கள் எங்கள் வீடியோஸ் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. டீ போட்டுட்டு இருக்கேன். நான் எந்திரிச்சது என்னவோ 5:50 எந்திரிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு 1/4 மணி நேரமா கொதிக்குது. ஏன் டீ போடுறேன்னா, இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஹெக்டேக்காக இருக்கு, அதனால கொஞ்சம் டீ போட்டுடலாம்னு சொல்லிட்டு டீ போட்டு, அது என்னடா டீ கொஞ்சம் தண்ணியாட்ட இருக்க மாதிரி இருக்கு. பார்ப்போம். சரி, இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க? நான் வந்து சமைச்சிட்டு தான் இன்னைக்கு குளிக்கவே போனேன். வாங்க என்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்தலாமா. புதினா புலாவ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக வெஜிடபிள்ஸ் போட்டு புலாவ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் உருளைக்கிழங்கு வந்து செஞ்சுருக்கேன். காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி உப்புமா செஞ்சாச்சு. அடுத்த நிரு குளிச்சுட்டு வந்துட்டான். அடுத்தடுத்து 1 by 1 பார்க்கல. இன்றைக்கி நம்ம தான் கொண்டு போய் விட போகிறோம். அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கமெண்ட்டை விட நான் எடுத்துக்கிறேன், பேட் கமெண்ட்டெல்லாம் இக்னோர் பண்ணிக்கிறேன். கெட்டு போன பாடம் என்ன பண்ண கொண்டு போய் வெளியே ஊற்றுல அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஒவ்வொன்றா பார்த்துடலாமா? கொஞ்சம் நல்லா போடுறேன். போதும் ஃபர்ஸ்ட் போதும். அவ்வளோதான். போதும். கரண்டி வச்சு தள்ளி விடுறேன்டா. நீ அப்படி 4 பேருக்கு உள்ள போட்டுருவேன். உள்ள போடுறாங்க, கல்ல போடாத. இப்போ நான் போயிட்டு வரதுக்குள்ள நீங்க 2 பேரும் இதை சாப்பிட்டுருக்கணுமாம்மா. அப்ப நீ பஸ்ல போய்க்கிறியா? எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்றேன், இந்த சாப்பாடு நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வந்து சாப்பிட்டுமா வச்சு சாப்பிடுங்க. கொல்குடி ஆனா எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல. கொஞ்சமா உருளைக்கிழங்கு நான் சாப்பிட மாட்டேன். கொஞ்சமா போதும். போதுமா? ஏன்னா இப்படி பண்றேன் எனக்கு தெரியல. நீரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா பிகாஸ் நான் உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேன் அவ்வளோ. பிகாஸ் ஆமா, பிகாஸ். சரி, சாக்ஸ் சொல்லிடுறியா? மம்மி என்ன பண்ற? டீ ஆத்துற. டீ குடி. என்னன்னா, நிருவுக்கு வந்து ஃபோன் வாங்கலையான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. வாங்கணும். பட் ஆனால் வந்து நான் போய் பார்த்தேன். என்னோட ஃபோனை அவனுக்கு கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் நல்ல ஃபோனாக எடுத்துக்கலாம். நல்ல ஃபோனாக மீன்ஸ்னால் எனக்கு வீடியோ எடுக்கிறது, வீடியோ குவாலிட்டி, சார்ஜர் நிற்கிற மாதிரி, வீடியோவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் ஃபோனில் என்னோட சிம் ஒன்று போட்டுக்கலாம்னு நினச்சி நேற்று போய் நாங்கள் ஆக்சுவலாக ட்ரை பண்ணோம். பட் எங்களுக்கு வந்து பேட் லக், எனக்கு செட் ஆகலை. ஏன்னா டவுன் பேமெண்ட் வந்து 64,000 கட்ட சொல்கிறாங்க. 64,000. ஸோ அதனால 20,000 கூட எதாவது ட்ரை பண்ணிடலாம். 64,000 நம்மளால ட்ரை பண்ண முடியாதுன்ட்டு சரி வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ நிரு வந்து பிஸ்னஸ் ஃபோன் தான் எடுத்துகிட்டு போகிறோம். பார்க்கலாம். அவனுக்கு ஒரு ஃபோனு இல்லைன்னா இதே பேக் கொடுத்துட்டு கூட அவனுக்கு வந்து அப்புறமா வந்து நம்ம ஃபோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படிங்கிறது இன்றைக்கி நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். அப்படியே ஏதாவது ஃபோன் வாங்கினாலும் சொல்லிடுறேன். அப்புறம் நேற்று ஃபோன் வாங்கலான்னு சொன்னீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா நிரு கையில் ஃபோன் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அது பிஸ்னஸ் ஃபோன், நான் அதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி அம்மாட்ட சொன்னேனே. அது 4Gங்கிறனால நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் பிஸ்னஸ்க்கு தானே 4G போதும்னு சொல்லிட்டேன். பேக் பண்ணிடலாம். முந்திரியெல்லாம் போட்டிருக்கேன், சோத்தை வேஸ்ட் பண்ணி. ஸ்பூன்லலாம் சாப்பிட ரொம்ப அசிங்கமாக என்ன இந்த பொண்ணு இப்போ இவ்வளோ பிகு பண்ணுதுன்னு. சரி, நம்ம டீ குடிச்சிட்டு அப்புறம் தலசி விட்டுருவோம். என்ன பண்ணுறீங்க? அக்காவுக்கு தலை சீவுறேன். உனக்கு சீவிட்ட கண்ணாடில் காட்டலாம் முடியும். நம்ம தலை சீவி ரெடி ஆகிட்டோம். சாப்பாடு மட்டும் ஊட்டலாம். எனக்கு வயிறே ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னே தெரியல. கருமுசை வயிறு குறையாத மாதிரி இருக்கு. நேற்று அலைச்சல் டயர்டு இல்லைடா, அதோடைய நின்றுச்சு. பசியும் இல்லை.
இட்லி உப்புமா தான் நான் லைட்டாக சாப்பிட்டேன் ஏற்றவங்க 2 வாய் எனக்கு அதிகபட்சம் உள்ளே போகும். வலிக்குதா? எங்கள் அம்மாவுக்கு வேறு டாப்பில் கை டைட்டாக இருக்குது, மடக்க முடியல. டார்ச்சர் பண்ணுது. இந்த டாப்போட ராசியே அப்படிதான், எப்படி தைச்சாலுமே இந்த டாப் போட்டால் விழுந்தா இல்லை? அதேதான் போட்டனிக்கே விழுந்தேன். இந்த டாப் தான் 2வது டைம் போட்டும் போது விழுந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது விழுந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் எங்கே போட்டு போனேன்? ஃபர்ஸ்ட் டைம் மளிகை ஜாமான் வீடு ஃபங்க்ஷனுக்கு மார்க்கெட்டுக்கு போகிறது வாங்கி போட்டு போனேன். என்ன ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போனியே? நான் நீ எங்க வெப்சைட்ல இருக்க தெரியுமா? உங்க வெப்சைட்? ஆமாம்மா, நீனோட பேக்கானாட்ட உட்காந்துட்டு இருந்த மாதிரி போட்டால. நீ போட்ட கேமராமேன் எதுக்கு பார்த்துட்டு இருக்கிற நீனு? நான் எங்க கேமரா? நான் லிசன் பண்ற மாதிரி இருந்தா அவர் நம்மள எடுப்பாருன்னு பார்த்தேன். நீ எது கேமராமேனை பார்த்துட்டு இருக்க? பாரு, எனக்கு எப்படி தெரியும்? என்ன அவ்வளவு பிரைட்னஸ் கம்மியா இருக்கு, நீயே கம்மியா இருக்கு. ஃபோக்கஸ் அவங்க வேற ஒருத்தங்க மேல வச்சு எடுத்தா பின்னாடி இருக்கீங்க அப்படிதான் தெரியும். தெரியுதா? தெரியுது. நான் தானா? நீதான் அப்பட்டமா தெரியுது. நீதானு நான் தானான்னு கேக்குற நீனு. இவங்கள ஃபோக்கஸ் வச்சிருந்தாங்க, அப்படியே நம்ம பின்னாடி விழுந்துட்டோம். அதான் அவரு வேற யாரையும் ஃபோக்கஸ் வச்சிருந்தாரு. நமக்கு முன்னாடி இருந்த எங்களை ஃபோக்கஸ் வச்சிருந்தாரு. ஐயோ, நான் தூங்குனதெல்லாம் இருக்குதுக்கா. தூங்குனது இருக்குதா அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் இல்ல. இதுவா? ஆமாதோ, எனக்கு தெரியலடா. இருங்க ஃபர்ஸ்ட். இது நீனு. ஆமா, இது ஆமா. எங்க நான் கொட்டாயெல்லாம் விட்டுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு போனை காட்டுங்கடா. இந்த இங்க இருக்கு சாமி. இருக்கு. சொன்னா இருக்கு. நாங்க தான் முன்னாடியே உட்காந்துட்டு கவர் ஆக மாட்டோம். சரி. ஐயோம்மா, எனக்கு பசிக்கவே இல்லை. அக்கா உனக்கு? எனக்கு பசிக்குது. தெரியும், நீ சொல்லவேன்னு. சரி, நீங்க ரெடியா இருங்க, ஊட்ட கூட்டிட்டு. கிளம்பிட்டு இருக்கேன், டைம் ஆச்சு. இவ்வளோ நேரம் அசால்ட்டாக இருந்தோம். அன்னைக்கு பறக்க கிளம்புறியாக்கா? இன்னும் அதில் வர என் நம்பர்லாம் போட்டு லாகின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணட்டும். நான் ஷூ எடுத்து போடுறேன். ஐயோப்பா, எல்லா நேரத்துக்கு காலேஜ் வந்துருப்பாங்களேக்கா? அவ்வளோ கொண்டிருக்க மாட்டாங்க. எடுத்து போட்டுக்கோ. போலாம் நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தாச்சு. காலேஜில் கொண்டு போய் பிள்ளையை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டு இருக்கும் போதே 3 பேர் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போனோம். அங்கே போயிட்டு காலேஜில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு ஆஃபீஸ் ரூம் திறந்த பின்னாடி ஃபீஸ் கட்டிட்டு அதுக்கப்புறமா வெளியில் போய் வெயிட் பண்ணணும் சொல்லிட்டாங்க. சரி, வெளியில் போய் 1 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போய் அவளை கூட்டிகிட்டு வரணும். அதனால் அவளுக்கும் இன்னும் இதுதான் ஃபஸ்ட் டைமு. ரக்ஸோட 2-3 டைம் போயிட்டேன்னா அப்புறம் தனியாக அவளே பஸ்ஸில் போயிட்டு வந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுற கேப்பில் என்ன பண்ணலான்னா, சரி கொஞ்சம் ஷாப்பிங் போகலாம், அந்த லேக்குக்கு போகலான்னு சொல்லி தான் போனோம். பட் ஆனால் லேக்கில் போர் அடிச்சிச்சின்னு சொல்லிட்டு நானும் ரக்ஸும் வஉசி பார்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் ஸ்டோரி வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு அதில் வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். வீட்டுக்கு வந்த பின்னாடி சொல்லியிருக்கேன். இதில் காற்று சவுண்டில் ஃபுல்லாக இருந்தனால எங்களால் எதுவுமே கரெக்டாக பேச முடியல. ஸோ அதனால் அப்படியே போயிட்டு வஉசி பார்க்கு போகிற கேப்பில் நாங்கள் வந்துட்டு டிமார்ட் போயிட்டு வந்துட்டோம், நிரூ பிக்கப் பண்ணிவிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய்லாம் அப்போவே சொல்லியாச்சு. இந்த வீடியோ வந்து என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு நிரூ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். காலையில் என்னை வந்துட்டு 8 நீங்கள் வண்டி எடுத்து 9 மணிக்கு 9 மணிக்கு 4 நிமிஷத்துக்கு கொண்டு போய் வந்துட்டு காலேஜில் விட்டாங்க. விட்டு அடுத்த செகண்ட் அவங்க 2 பேர் வண்டி எடுத்துகிட்டு போனதா நான் கூப்பிட்ற வரைக்கும் ஊர் சுற்றிட்டு இருந்தாங்க. எங்கே சுற்றுனீங்க, என்னென்ன பண்ணீங்க? நம்ம எங்கடா போனோம் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு காலேஜ்குள்ளே உட்காந்துருந்தோம். சரியான போர் அடிச்சுதா. சரி, பக்கத்தில் லேக்குக்கு போகலான்னு போய் ஒரு 5 நிமிஷத்தில் திரும்பி கிளம்பி சரி வஉசி பார்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிற வழியில் தான் டிமார்ட் இருந்துச்சு. போயிட்டு இருந்தோம். டிமார்ட்லாம் தாண்டி போனது. நாங்கள் ஸ்கூல் ஒரு டிமார்ட்டுக்கு வந்து இப்போ இது 2வது டைம் போயிருக்கோம். 3வது டைமாடா? 2வது டைம். டிமார்ட் தாண்டி போனதுக்கப்புறம் பேசாமல் டிமார்ட்டுக்குள்ளே போயிடலாமா அப்படின்னு நான் கேட்டேன். சரி போகலாம், போய் ஏசி காத்தாச்சும் வாங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட்டுக்குள்ளே போனோம். அப்புறம் திரும்பி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு திரும்பி டிமார்ட்டுக்கு போகும்போது என்ன மைண்ட் செட்டில் போனோன்னா, சும்மா போயிட்டு வரலாம், நம்ம வீட்டில் டீ குடிக்கிற கப்பு மட்டும் மிஸ்ஸிங்கு.
ஏன்னா இருக்கிற கப்பெல்லாம் உடைச்சிட்டோம். யாராவது சடனாக 4 பேர் வந்துட்டாங்க இல்லை, இருக்கிறதே 3, அந்த ஒரு கப்பில் 4, ஒரு கப்பில் 1 தான் இருக்குது ஒரு மாடலில். சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வாங்கி திரும்பி அந்த டீ கப் மிஞ்சி போனா 500 ரூபாய் வரும், 300-500 ரூபாய் வரும். இல்லைடா 139 ரூபா. 139 ரூபாய் கப் இருந்துச்சு. இல்ல 139 ரூபாய் கப் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு 2700 ரூபாய்க்கு போய் யூஸ் பண்றாங்க. 700 ரூபா. சரி ஓகே, ஒன்றும் வீண் செலவு பண்ணல, என்னென்னங்கிறத பார்த்துடலாம் சரிங்களா. நம்ம வீட்டில் இந்த மாதிரி கப்பு வந்து 4 வச்சுருந்தோம். இந்த கைப்பிடி ஷேப்பில் ஒன்றும், இன்னொன்று 3 வந்து ஒரு மாதிரி முக்கோணமாக இருக்குது. அதெல்லாம் உடஞ்சி இதே மாதிரி தான் வீட்டில் ஒன்று இருக்குது. இது 59 ரூபான்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்தேன். ஏன்னா இப்போல்லாம் வந்து இது ஜூஸ் குடிக்கிறதுக்கு எதுக்கும் மோர் குடிக்கிறதுக்கு சில்வர் டம்ளர் இருக்குது. பட் வேறு எதுவும் குடிக்கிறதுக்கு வேணுமேனு சொல்லிட்டு இது மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். போய் கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த இது வந்து 99 ரூபாய்க்கு எடுத்து. இது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நானும் பார்த்துட்டு தான் சரி ஒன்று நம்ம எடுப்போம், மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்தேன். 4 இது. அப்புறம் ஸ்க்ரீன் வந்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கும் பின்னாடி போட்டிருந்தோம் பழைய ஸ்க்ரீனு. அப்புறம் அதை எல்லாமே கிழிஞ்சு போய் கடைஞ்சின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். இது வந்து 199 தான் எடுத்தேன். இந்த ஸ்க்ரீனு ரெண்டுமே சேம் ரேட்டு தான். 199 எடுத்தேன். 199 எடுத்தேன். இந்த ஒரு ஸ்க்ரீனு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் மெயின் டோருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 அடி அகலம் 7 அடி நீளம். அதனால அது அந்த ஸ்க்ரீன் காட்டவே இல்லை. ஸோ அந்த ஸ்க்ரீன் 2 எடுத்தேன். ஆனால் இது நிறம் இல்லை, நிறம் கலெக்ஷன் நிறைய. ஆமாம், அவளுக்கு பிடிச்சது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்பவுமே அவளை கூட கூப்பிட்டு போனால் வாங்கிக்கிற மாதிரி ஸ்னிக்கர்ஸோட நிப்பாட்டிக்குவேன். ஸோ இந்த டீ கப்பு ஓப்பன் பண்ணி, இது வெயிட்டு எடுக்கக்கூடாது, ஏன் அனுமதி இல்லாமல். இந்த டீ கப் வந்துட்டு 139 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். 6 கப்பு பிளேட்டோட. அங்கே நான் பிரித்து பார்க்கல, இப்போ நான் பிரித்து பார்க்குறேன். செராமிக் தான், வெயிட்லெஸ். செராமிக்னால நல்லா இருக்குப்பா. என்னோட செலக்ஷன் ரேட்டோட வருதுன்னு சொல்லி நான் முடிக்க மாட்டேன். ஸோ எனக்கு தேவையில்லை. ஆனால் டப்புன்னு உடஞ்சிடாது தான் விஷயம். கண்ணாடியோட ரொம்ப இதாக செராமிக் தானே. சரி ஓகே, யாராவது வந்தாங்கன்னா கொடுக்கறதுக்கு தானே. அப்புறம் இது வேணா மக்ரூனா மக்கான். இது என்ன எதுக்கு வாங்கியிருக்கேன்னா, இந்த ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக மசாலா போட்டு பரட்டி கொடுத்தோன்னா சாப்பிட்டுக்குவாங்க அப்படிங்கிறனால. ஸ்நாக்ஸ் கொடுக்குறது அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா அதுதான் எனக்காக வெயிட் பண்ணணும். சரி 2 பேர்த்துக்குமே நான் கொடுத்து விடுவேன். ஸோ அதுக்காண்டி அது ஒரு பேக்கெட் வாங்கிக்கிட்டேன். போனோடனே ஃபஸ்ட்டு எடுத்தது இதுதான், ஏத்தங்கோ இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். அப்புறம் கிப்பி ஒவ்வொரு டைமும் இவன் கேட்பான், நான் வாங்கி தரவே மாட்டேன், கூட்டிகிட்டு வந்துடுவேன். சரி இப்போ எனக்கு தோணுச்சு பிள்ளை விட்டுட்டு ஷாப்பிங் வந்துருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்பி ஒரு பேக்கெட் வாங்கிக்கிட்டேன். ஸ்னிக்கர் பொட்டுக்கல்ல வாங்கிட்டேன். வீட்டில் பொட்டுக்கல் எழுந்து பொட்டுக்கல்ல வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய். நான் வந்து நேற்று ஒரு கடையில் கேட்டேன், 250 ரூபா கிலோ சொன்னாங்க. பட் ஆனால் அங்கே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு தேவைன்னு சொல்லிட்டு வந்து 2 பேக்கெட் வாங்கிட்டேன். 100 கிராம் பேக்கெட்டில் 2 காஷ்மீர் மிளகாய் வாங்கிட்டேன். மிளகாய் இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அது எவ்வளோ கலர் கொடுக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி வாங்கிட்டு வந்தேன். நம்ம மசாலாவெல்லாம் இதை ஆட் பண்ணுவோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கஸ்தூரி மேத்தி வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஏன்னா பிரியாணி மசாலா அடிக்கிறதுக்கு எனக்கு நான் அதை வந்து ரெசிபி கேட்டுகிட்டே இருக்கீங்களா. நானும் இன்றைக்கி நாளைக்குன்னு வருஷ கணக்காக இருந்தேன். நம்ம வீட்டில் தீர்ந்துருச்சு, அதுக்காகவே மெயினாக போனேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கிராம்பு 50, கிராம்பு 100 வாங்கினேன். 50 ஸ்டார் பூ வாங்கினேன். அப்புறம் கல்ப்பு அந்த இது பேர் என்ன, பாதாம் பிசினி வாங்கினேன் 2 பேக்கெட்டு. பட்டை வாங்கினேன் பிரியாணி மசாலா அரைக்கிறேன். கசகசா வாங்கினேன். ஒயிட் குருமாலாம் வச்சா கசகசா போட்டால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த பாதாம் பிசினா ஏலக்காய் 2 வாங்கினேன். 2 பேக்கெட்டு மசாலா அரைக்கிறதுக்கு. அப்புறம் டீ போட்டால் போடுறதுக்கு 2 வாங்கினேன். அந்த கிராம்பு அது 50 கிராம் 50 கிராமில் 2 வாங்கினேன். அது அதுக்கப்புறம் அது என்னது அக்கா நூறு வச்சா கக்கா நூறு 99 ரூபா. இது
சரி ஒரு நாளைக்கு காலேஜுக்குலாம் செஞ்சு கொடுத்துடலாம், இல்லை காலை டிஃபனாக செஞ்சு கொடுத்துடலாம், ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா இது பாஸ்தா வாங்கிட்டு வந்தேன். மோஸ்ட்லி நைட்டில் இல்லை காலையில் ஏதோ கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்துடலாம். மாவா டெய்லியும் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டுப்பொடி டிமார்ட்டில் வந்து ஒரு கொஞ்சம் 5 ரூபா 10 ரூபா கம்மியாக இருக்காதனால புட்டுப்பொடி வந்து ஒயிட் மாவு புட்டுப்பொடி எனக்கு அரைக்க தெரியாது புட்டுப்பொடி, அதனால நான் வாங்கிக்குவேன். கொஞ்சோண்டு கொழுக்கட்டை மாவு வாங்கிட்டு வந்தேன். இல்லை அரிசி மாவே செஞ்சுக்கலாம், வீட்டில் அரிசி மாவு இல்லை, சரி அரிசி மாவு பதிலாக கொழுக்கட்டை மாவு வாங்கிட்டு போனால் செஞ்சு தரேன்டா. அதனால சரி கொஞ்சம் கொழுக்கட்டை மாவு, ஏன்னா கொழுக்கட்டை சாப்பிட ஆசையாக இருந்துச்சு. நாளைக்கு நைட் செஞ்சு தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒயிட்டு, இது திணை புட்டு மாவு. ஒரே ஒரு பாக்கெட் தான் பாப்பா இருக்கு, ரொம்ப மட்டம் தட்டாதீங்க பாப்பா. வீட்டில் தேங்காய் திருவி இல்லாதனால தானே உங்களுக்கு புட்டு செஞ்சு தராமல் இருந்தேன். அன்னைக்கு தானே வாங்கிட்டு வந்தேன் தேங்காய் திருவி. அதுக்கப்புறம் வாழைப்பழம் வாங்கல, கல் கிடைச்சா நாய் இல்லை, நாய் கிடைச்சா கல் கிடைக்கலங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே மானத்தை வாங்குறீங்க, நான் என்னமோ செஞ்சு தர முடியாத மாதிரி. ஏன்னா நானே அப்படியே மாவு பிரித்து வயிற்றுக்குள்ளே கொட்டிக்கிறேன்னா. கல்லுப்பு எப்போவுமே வந்து கல்லுப்பு வந்து 2 பாக்கெட் 3 பாக்கெட் வாங்குவேன், இப்போது ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நேற்று ஹோல்சேல் கடைக்கு போனாங்க, வந்து தட்டைப்பயிர் 1 கிலோ, கொள்ளு 1 கிலோ, பச்சைப்பயிர் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது காட்டலை. விட்டுட்டு போனீங்களா? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது. ஸோ இதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு வந்து 2702 ரூபா இன்னைக்கு செலவு பண்ணேன். ஸோ இதெல்லாம் ஒர்த்தான பொருளாக என்னன்னு சொல்லுங்கள். பட் இதெல்லாமே எனக்கு தேவையான பொருள் தான், அதனால் நான் வாங்கிட்டு வந்தேன். ஓகே, வேற ஒரு வீடியோ சந்திப்போமா? என்னடா ரக்ஸோ போய் சொல்லிட்டேன்னு சொல்லுறீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து புட்டு பிடிக்கும். உண்மையாக நாங்கள் 3 பேருமே புட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவோம், வாழைப்பழம் வாங்குறதில்ல. சரி தேங்காய் துருவி நம்மளுக்கு வருவமனை உடஞ்சி போச்சு, சரின்னு சொல்லிட்டு தேங்காய் துருவி அன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு வாழைப்பழம் போகிற போதெல்லாம் மறந்துட்டு வந்துடுறேன். ஏன்னால இப்போ ரொம்ப தூரம் வந்து வண்டியில் ட்ராவல் பண்ண முடியல. இப்போ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம், ரொம்ப பேக் பெயின் வந்துடுது. இன்றைக்கெலாம் உண்மையுமே வண்டியில் வரும்போது அழுதுகிட்டே வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா காலையில் இங்கேருந்து ஓட்டிகிட்டு போனேன், ரிட்டன் வந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு உட்காந்தே இருந்தேன், ஃபுல்லாக வலி வந்துருச்சு. வண்டியில் வர வர நான் எனக்கு அழுதே வந்துருச்சு. இதுதான் வந்தேன். ஸோ அந்த நிலமையில தான் இன்றைக்கி வந்து அவளை நான் கோவப்பட்டிருக்காக இருந்தேன். இவ்வளோ கஷ்டத்துலேயே அவங்களுக்காக தான் செய்யணும், நம்மளை பிள்ளை அப்படி சொல்லிடுச்சு அப்படிங்கிற வார்த்தைக்கும் சொல்லிட்டு நீங்கள் யாரும் திட்ட வேண்டாம். இது பாதா பிசினு கம்மு அரபிக்கு பாதா பிசின் தான் எழுதி இருந்துச்சு. சின்னுக்கு கம் அரபிக்கு, அதுக்கு தான் கூகுள் பண்ணலாம், வெயிட் பண்ணேன். ஓகே, அது பாதாம் பிஸ்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட வீடியோ. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாய் சொல்லலாம். டாட்டா பாய். டாட்டா பாய் பாய்.